எந்த பொருள் நுழைந்தாலும் அது நோன்பை முறித்து விடும் என்பது பொதுவான விதி, பொதுவான சட்டம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது காதுக்கு மருந்து ஊற்றினால் அது காதுக்கும் தொண்டைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மூக்கினுடைய துவாரத்திற்கு தொண்டைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எல்லாம் ஒரே வழி, ஒரே பாதை தான். எனவே அது தொண்டையை அடையும் என்கிற காரணத்தினால் நிச்சயமாக காதுக்கு மூக்குக்கு மருந்து ஊத்துவது நோன்பு வைத்த நிலையில் அது அறவே கூடாது, நோன்பை முறித்துவிடும். அது உறுதியான விஷயம். இந்த கண்ணுக்கு மருந்து ஊத்துவதிலே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. கண்ணுக்கு மருந்து ஊத்தினால் அது தொண்டையை அடையாது என்று சொல்கிறார். அது மாதிரியான மருந்துகளாக இருந்தால் கண்ணுக்கு மருந்து ஊற்றுவது தவறில்லை. ஆனால் சில மருந்து அதனுடைய கடுமையான பவரான மருந்துகள், கண்ணு மருந்து அதனுடைய எஃபெக்ட் தெரியுது தொண்டையில. கண்ணுக்கு மருந்து ஊற்றினால் கூட அந்த மருந்தினுடைய கசப்பு தன்மை சில நேரத்தில் தொண்டையில் தெரியத்தான் செய்யுது. அது மாதிரியான மருந்துகள் கண்ணுக்கு ஊற்றுவதை கூட தவிர்க்க வேண்டும். பொதுவாக கண்ணுக்கு மருந்து ஊற்றுவதற்கு அனுமதி இருந்தாலும் ஒரு பேணுதலான நோன்பாளி என்ன செய்வார் என்று சொன்னா அதை கூட தவிர்த்து கொள்வார். நைட்ல படுக்கும் போது கண்ணுக்கு மருந்து ஊத்திக்கிற வேண்டியதானே, நைட்டு படுக்கும் போது ஊத்திக்கலாம், காலையில சகருக்கு நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ஊத்திக்கலாம். இப்படி குறைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நோன்பு வைத்த நிலையில் கண்ணுக்கு மருந்து ஊற்றுவதை கூட ஒரு பேணுதலான நோன்பாளி தவிர்க்க வேண்டும் என்பதுதான் சரியான சட்டம். காதுக்கு மூக்குக்கு அது ஊற்றவே கூடாது, அது உறுதியான விஷயம். இதை தெரிந்து கொள்ளணும். அதே போல இந்த நோன்பு வைத்து விட்டு பல் துளக்குகிறவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. நோன்பு வைத்த நிலைமையில் பல் துளக்கலாமா, மிஸ்வாக் செய்யலாமா என்று சொன்னால் செய்யலாம். ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே ஏராளமான முறை பல தடவை மிஸ்வாக் செய்ய நான் பார்த்தேன் என்று பல தோழர்கள் அறிவிக்கிறார். எனவே நோன்பு வைத்த நிலைமையிலே மிஸ்வாக் செய்யலாம், தவறில்லை. ஆனால் புகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் ஒரு சட்டம் எழுதுகிறார்கள். லுஹருக்கு பிறகு, லுஹர் தொழுகைக்கு பிறகு, அந்த மதியத்திற்கு மேலாக நோன்பாளி பல் துலக்குவதை கூட கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது நல்ல பழக்கம் அல்ல, அது மக்ரூஹ், வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்று எழுதுகிறார்கள். நோன்பு திறக்கிற வரை அப்படியே பல் துலக்கக்கூடிய ஒரு தேவை வந்தால், தேவை தூங்கி எந்திரிச்சிருக்கிறோம், பல் துலக்கினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற ஒரு சட்ட ஒரு நிர்பந்தம் இருந்தால் பல் துலக்கிற போது இந்த மிஸ்வாக் மாதிரி எளிமையான பொருளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கூட சில பேர் என்ன போய் செய்யறாங்கன்னா நிறைய பேஸ்ட் வச்சு பல்லு வளர்க்குறாங்க, வாய் ஃபுல்லா நுரை. அது என்ன ஆகுதுன்னா சில நேரத்துல அவர்களையும் அறியாமல் அந்த நுரையின் ஒரு பகுதி தொண்டையை அடையுது. வாய் நிறைய நுரை இருக்கிற போது தொண்டையை அடைய வாய்ப்பு இருக்கிறது, நோன்பு முறிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அந்த விஷயம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே பற்பசை இருக்கிறது, பல் பொடி இருக்கிறது, மிதமாக வைத்து அல்லது மிஸ்வாக் இருக்கிறதை வைத்து விளங்கிக் கொள்ளலாமே தவிர நோன்பு திறப்பதற்கு முன்னால் நிறைய பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி விளக்குறத தவிர்த்துக்கிறேன். அதே போல முங்கி குளிக்கிற போது, குளம் அல்லது பெரிய தொட்டியிலே முங்கி குளிக்கிற போது காதுக்குள்ளே தண்ணீர் நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப யதார்த்தமா நுழைஞ்சிச்சு, குளிச்சோம், குளிக்கும் போது யதார்த்தமா தண்ணி போயிடுச்சுன்னா, நம்மள அறியாம போச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் வேணுமென்றே முங்கி குளிக்கிற போது, வேகமாக முங்கி குளிக்கிற போது நம்முடைய அழுத்தத்தால், நம்முடைய பிரச்சனால் தண்ணி காதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக நோன்பு முறியத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்கிற போது நீங்கள் நன்றாக உது செய்யுங்கள். வாய்க்கு குளிக்கிற போது தண்ணீரை தொண்டைக்குள் விட்டு அந்த தொண்டைக்குள் அப்படியே தொண்டை நன்றாக அலசுங்கள். தொண்டையில தண்ணி விட்டு இந்த மாதிரி அலசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நோன்பாளியாக இருந்தால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். மற்ற நேரங்களில் தொண்டையில் தண்ணீரை விட்டு அலசுங்கள். ஆனா நோன்பாளியாக இருக்கிற போது தொண்டையில் தண்ணீர் விட்டு தொண்டையை அலசுவதை கூட நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஏன் சொன்னா நோன்பை முடித்து விடக்கூடாது என்ற காரணத்தினால். ஊசி போட்டுக்கலாமா? நம்ம ஏற்கனவே சொல்றோம், இயற்கை துவாரங்கள் வழியாக மருந்து கொள்ள போக கூடாது. ஊசி என்பது இயற்கை துவாரத்துல இல்ல, நம்மளாவது ஓட்டையை போடுறோம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், தேவைக்குதானே போட போறோம். ஒரு கடுமையான காய்ச்சலா இருக்குது, கடுமையான ஒரு வலி வேதனையா இருக்குது, மருந்து சாப்பிட முடியாது, மாத்திரை குடிக்க முடியாது. ஒரு ஊசி போட்டா தான் அந்த வேதனை சரியாகும், ஒரு ஊசி போட்டா தான் அந்த காய்ச்சல் சரியாகும் போது அதை பயன்படுத்திக்கலாம். நோன்பு முடியாது, இன்ஜெக்ஷன் போடுறதுனால நோன்பு முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அதே சமயத்துல சொல்றோம், குளிக்கிறதுனால குளிக்கலாம், குளிக்கும் போது உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குது, கடுமையான பசி மயக்கமா இருக்குது, குளிக்கும் போது கூட என்ன செய்யுது, உடம்புக்கு சுறுசுறுப்பு தான் கிடைக்குது. இதெல்லாம் நோன்பு முடியாது. சுறுசுறுப்பு கிடைப்பதே நோன்பு முடியாது, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நகம் வெட்டக்கூடாது என்று நிறைய பேர் நினைக்கிறார், நகம் வெட்டக்கூடாது நோன்பு முடிஞ்சு, அதெல்லாம் தவறான பழக்கம். நகம் வெட்டலாம், படுத்துலக்கலாம், இப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது. முடி வெட்டலாம், இதெல்லாம் செய்து கொள்ளலாம் நோன்பு வைத்துக் கொண்டு. இன்ஷா நிறைய தெரியும். இது சட்டம். திட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த தஹஜ்ஜுத் தொழுவதை நாம் வளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நாட்களிலும் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் தான்.
ஆனா நோன்பு காலத்திலே சகருக்காக நாம் கண்டிப்பா எப்படியும் எழுந்திருக்கத்தான் செய்வோம். அப்படி எழுந்திருக்கிற போது தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறையவே கிடைக்காது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அதிகமாக ரஹ்மத் செய்வான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த பட்டியலிலே யார் வருகிறார் தெரியுமா? குடும்பத்தோடு தஹஜ்ஜுத் தொழக்கூடிய கணவனும் மனைவியும் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அதிகமாக ரஹ்மத் செய்யட்டும். எந்த மனிதன் அவன் தஹஜ்ஜுத் நேரத்திலே எழுந்தான், தன் மனைவியை எழுப்பிவிட்டான், இரண்டு பேரும் தொழுதார்கள். ஒருவேளை மனைவி எழுந்திருக்க மறுத்தால், சோம்பலால் மறுத்தால், அந்த மனைவியுடைய முகத்திலே தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட்டால் அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அதே போல ஒரு பெண் தஹஜ்ஜுத்துக்கு எழுந்தால், கணவன் தூங்கி கொண்டிருக்கிறான், கணவனை அன்போடு எழுப்புகிறார் தொழுகைக்கு. ஒருவேளை அவன் எழுந்திருக்க மறுத்தால் மனைவிக்கு தொழுகைக்காக கணவனை எழுப்புவதற்கு முகத்திலே தண்ணீர் தெளிப்பதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கணவன் கோபப்படாது. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எழுப்ப வேண்டும் மனைவி. ஒருவேளை எழுப்ப தவறினால் முகத்திலே தண்ணீர் கூட தெளித்து எழுப்பலாம். அந்த மனைவி நல்ல மனைவி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இந்த நாட்களிலே தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஸல்லல்லாஹு